ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை நாளைய தினம் ஆடிப்பூரம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களை உங்க வீட்டோட பூஜையில வச்சு நீங்க வழிபடுறதால சகலவிதமான சௌபாகியங்களும் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பூஜையில் எப்படி வைத்து வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான் ஆடிப்பூரம். அன்றைய தினம் எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லையும் அம்மனுக்கு வளையாப்பு நடத்துறதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விசேஷங்கள் நடக்கும். குறிப்பா திருமணம் ஆகாதவங்களும் குழந்தை பேர் இல்லாதவங்களும் அம்மன் கோவிலுக்கு வளையல் வாங்கி கொடுக்கறது மூலியமாகவும், மற்ற பக்தர்கள் வாங்கி கொடுத்துருக்கக்கூடிய அந்த வளையலை கோவிலுக்கு போயிட்டு பெரியவங்க கையால போட்டுக்கிறது மூலியமாகவும் திருமணவரன் கைகூடி வரும், குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நம்பிக்கை. அதை விட முக்கியமானது, இந்த ஆடிப்பூரம் தினத்தன்னைக்கு தான் ஆண்டாள் அவதரிச்சதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல மகிமைகள் நிறைந்த இந்த ஒரு ஆடிப்பூரம் ஜூலை 27ஆம் தேதி அந்த பூரம் நட்சத்திரம் மாலை 6:55 ஆரம்பிக்குது. அது ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இருக்கு. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை உங்க வீட்டோட பூஜை அறையில காலையில 6 மணிலேருந்து 7:15 இந்த 1 மணி நேரத்தையோ, இல்லைன்னா 9:15 10:15 இந்த 1 மணி நேரத்தையோ பயன்படுத்திக்கலாம். இது காலை நேரத்தில் பூஜை பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு. இல்ல இந்த பரிகாரத்தை நாங்கள் மாலை 6 மணிக்கு மேல பண்றோம்னாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா இரவு 8 மணிக்குள்ள பண்ணிடணும். 8 மணிக்கு பூரம் நட்சத்திரம் முடிஞ்சிடும். திங்கட்கிழமை 7:30 ராகு காலம், 10:12 யமகண்டம். அதை கணக்கு பண்ணி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கோங்க. வீட்டோட பூஜை அறையில இந்த பரிகாரத்தை எப்ப பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அம்மனோட போட்டோஸ்ல இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து, நலுங்கு வைக்கிற மாதிரி சந்தனம் குங்குமம் கல்கண்டு இது எல்லாத்தையும் வைத்து அம்மனோட திருவுருவ படத்துக்கோ சிலைக்கோ நலுங்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் 12 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய வளையல்களை மாலையா கோத்து அந்த மாலையை அந்த அம்மனோட திருவுருவ படத்துக்கு நீங்க சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் திருமணமாகாத பெண்களையோ குழந்தை பெறாத பெண்களையோ அமர வைத்து அவங்களுக்கு இந்த வளையலை நீங்க பிரசாதமா கொடுக்கலாம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க அந்த நேரத்துல பண்ணலாம். சின்னதா ஒரே ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பவுல், இல்லைன்னா நீங்க பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரம் பயன்படுத்திக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்தாதீங்க. நீங்க எடுத்துக்கக்கூடிய அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு கல்லுப்பை பரப்பி வச்சு அதுக்கு மேல ஒரே ஒரு வளையல், அதுவும் கண்ணாடி வளையல், பூஜைக்கு வாங்கின வளையலா இருக்கணும், புது வளையலா இருக்கணும், இதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தாத வளையலா இருக்கணும். எப்படியும் அம்மனுக்கு இந்த வளைய மாலை சாத்துறதுக்காக 12 எண்ணிக்கையில வளையல் வாங்கியிருப்பீங்க. அந்த வளையல் கூட சேர்த்து எக்ஸ்ட்ராவா ஒரு வளையல் வாங்கிக்கோங்க. அந்த வளையலை இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி கல்லுப்பு வைத்திருக்கக்கூடிய அந்த பவுல் மேல வச்சுட்டு அதுக்கு நடுவுல ஒரே ஒரு குண்டு மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க. பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் தான் இந்த குண்டு மஞ்சள். இது எல்லா வீடுகளிலும் ரொம்ப எளிதா கிடைக்கும், எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். மஞ்சள் மட்டும் ஏற்கனவே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பயன்படுத்தாத குண்டு மஞ்சளை நீங்க வச்சுக்கலாம். இந்த ஒரு அமைப்பை வச்சுட்டு பூஜை அறையில சுவாமி படத்துக்கு முன்னாடி, அதாவது மாரியம்மன், மகமாயி, அம்பாள் இவங்க போட்டோ முன்னாடி வச்சு மனசாக பிரார்த்தனை பண்ணிட்டு, எங்க குடும்பத்தில் கூட எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும், எங்க வீட்டுக்குள்ள மகாலட்சுமி அம்சம் உருவாகணும், எங்க வீட்டுக்குள்ள சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கணும், குழந்தை பேரு உண்டாகணும், திருமணவரன் கைக்கூடி அமையணும்னு சொல்லி எல்லா வேண்டுதலையும் முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் பூஜை அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு அந்த கல்லுப்பு எடுத்து அப்புறப்படுத்திடுங்க. அந்த கண்ணாடி வலையில நீங்களோ உங்க குடும்பத்தை சார்பில் யாராவது ஒரு ஆளோ கையில போட்டுக்கலாம். அந்த கிழங்கு மஞ்சள் வச்சு படைச்சிருக்கீங்களா குண்டு மஞ்சள், அதை தாராளமா பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதை எக்காரணத்தை கொண்டும் மற்றவங்களுக்கு கொடுக்க வேணாம். வளையலையும் உங்க குடும்பத்தை சார்பில் யாராவது ஒரு நபர் போட்டுக்கிறது விசேஷம். அந்த கல்லுப்பை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதை தண்ணியில கரைச்சி விட்டுருங்க. இல்லைன்னா பக்கத்துல ஆறு, ஏரி, குளம், கிணறு இது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில கூட இந்த கல்லுப்பை விட்டுறலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். ஆடிப்பூர தினத்தன்னைக்கு இரவு 8 மணிக்குள்ள இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால பலவித நன்மைகள் ஏற்படும். வீட்டுக்குள்ள மகாலட்சுமி அம்சம் தாண்டவம் ஆடும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்.